வேளாளர்களை நீங்க எதிர்த்தீங்க? எதற்காக எதிர்த்தீங்க? ஆரியர் திராவிடர் என்று எதற்காக எதிர்த்தீங்க? அதுவும் தூய தமிழன் என்னையும் திராவிடன் சேர்த்துக்கிட்டு ஏன் எதிர்த்தீங்க? அவன் வாய்மொழியும் தாய்மொழியும் தமிழாக இருக்கு. அவன் வீட்டுக்குள்ளையும் போய் தமிழ் தான் பேசுறான், வெளியிலே வந்து தமிழ் தான் பேசுறான். ஆனா நீ வீட்டுக்குள்ள போய் வேற பேசுற. ஆனா நீங்க அவனை பதில் உண்டா? பதில் உண்டா? பானை வந்தவன பானை செய்யற வேளாளர்களை ப்ரொஃபஸர் ஆக்கி எல்லாரும் பானை செய்யும் பிள்ளைகள் கத்துக் கொடுங்க. கத்துக்கடா. அடம் ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 ரூபாய் அமெரிக்கால பைத்தியக்காரங்க. 13,000 ரூபாய். ஏன் மாட்டில் சாணத்துல இருந்து எர்ராட்டி 350 ரூபாய். எர்ராட்டி. உனக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு ஒரு இடம் தெரியல. ஏன்னா மதுரையில ஒரு இடத்துல தங்குவேன் ரெகுலரா. பங்கூர் தர்மசாலான்னு ஒரு இடம். அந்த இடத்துல மதுரை வீரன் ஒருத்தன் துணி வெளுப்பான். இந்த மதுரை வீரன்கிறவன் வந்து துணியெல்லாம் வெளுக்குமா எல்லாருக்கும். அந்த எல்லா ரூம்ல இருக்கிறவனுக்கும் அவன் தான் துணி வெளுப்பான். அவன் புள்ள ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான். அவன் என்கிட்ட வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், உன் பிள்ளையை வெளியே விட்டுற வேண்டியதானே. ஒரு இந்து பிறக்கிற போதே தொழிலோடு பிறக்கிறான். ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான், ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான், ஒரு வண்ணாம் புள்ள வண்ணாம் தான், ஒரு சவரக்கடை நடத்துறவன் புள்ள சவரக்கடை வைக்கிறவன் தான். ஈழப்போரில் மட்டும் கருணாநிதி முதலமைச்சராக இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கே இலங்கையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். விடுதலை புலிகள் மனது வைத்து இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அனுமதித்தால் இந்த அப்பாவி இலங்கை தமிழர்கள் சாக வேண்டிய அவசியம். இந்த மாநில மொழி தான் அப்படிதான் இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல ஆட்சி மொழி. தமிழ்நாட்டுல தமிழ் தான். நீங்க நீதிமன்றத்துல தமிழ்நாட்டுல ஆட்சி மொழி தமிழ் இல்ல. தமிழ்நாட்டுல தமிழ் தான் ஆட்சி மொழி. அரசாங்க வரைக்கும் தமிழ் தான். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சேர்ந்து வரும். தமிழ்நாட்டிலேயே தமிழ்ல இங்கிலீஷ்லயும் சேர்ந்து தானே வரும். ரெண்டுலயும் தான் வரும். சட்டமன்ற கோப்புகள் எல்லாமே தமிழ்ல தானே இருக்கு. இன்னொன்னு நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. இல்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது உண்மையா? சத்தியமா கொடுக்குது. எப்படி அது அது எப்படி ஒரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியும். பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுத்தேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல. பஞ்சாப் படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனை கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம். அப்ப இருந்து இருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினி குறித்து முன்னர் தெரிவித்த கருத்துக்களுக்கு மாறாக தற்போது பேசியவற்றை பார்க்கலாம். சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது. சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. அது பெருந்தலைவர் வந்தார், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க. அப்படியான தலைவர்கள் இப்போ நமக்கு வாய்க்கப்படலை. அந்த வெற்றிடம் இருக்குது. மொத்தமாக வந்து வரப்பெல்லாம் சிஸ்டம் தெரியல. சிஸ்டம் தெரியலீங்க. இதுலேருந்து என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ உங்கள் சிஸ்டம் சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பேசி தலைவர்கள் தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி இது என்ன சிஸ்டம் தெரியல. ஒரு வார்த்தையில சிஸ்டம் தெரியல போயிட்டு இருக்கிறதே அரசியலா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது. மக்கள் அரசியல் செய்யப்படலை. இந்த மாறுதலை கொண்டு வருவது தான். அதை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் அதை தமிழில் அமைப்பு தப்பாக இருக்கு, மாற்றணும்னு சொன்னேன். அது குறித்து தான் பேசணும். அவர் கொள்கை 1000 இருக்கு. அவர் கொடி என்ன எது இருக்கட்டும். 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் அது இருக்கேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் அது இருக்கேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இது கொள்கை இல்லை, கூமுட்டை. பிச்சை தான் எடுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்தா வரல. வெளியில சொல்றது கௌரவ பிச்சை தான். 10,000 போட்டு விடுறடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து கொடுப்பாங்க. காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி தானே ஏதாவது செலவு காசு கொடுத்துருவேன். இல்லை இன்னைக்கு தானே எனக்கு ஆளாக்கிட்டுருக்கேன், எனக்கு காசு இல்லை, நான் செலவுக்கு ஏதாவது கொடுத்துருங்க. இருப்பா அனுப்பிடுறப்பா, தம்பி அனுப்பாரு. சத்தியமா சொல்றேன், என் தலைவரானே
முருகன் என்பது குன்றுகளிலும் மலைகளிலும் ஏறி ஓடி நடந்து நடந்து உடல் முறுக்க இருந்தார். அதனால் முருகன் முருகன் முருகன். நமக்கு கிடைச்ச தகவல் சமீபத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற சகாயம் வந்து நாம் தமிழர் கட்சியில இணைய போறாங்க. அது உண்மையா? ஏன் ஐயா இணைஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இணைவதாக ஒரு தகவல் இருக்க, உண்மையா? நான் வந்து எங்க ஐயாவை போய் கூப்பிட்டேன், 2 தடவை சந்திச்சு கூப்பிட்டேன். நான் வந்து என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்க. என்னை தலைவர் தான் கூப்பிட்டேன். அவர் வந்து எதுக்காக எங்க ஐயா இந்த முடிவு எடுத்து விலகினாங்கன்னு கேட்டாதான் தெரியும். ஏன்னா எனக்கு சொன்னது போன ஆண்டு, பின்ன 6 ஆண்டு பதவி இருக்கு. அப்படி இருக்கும்போது விலகிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அதை கேட்டாலும் திரு சீமான் அவர்கள் உங்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு திரு சீமான் அவர் மேடையில் பேசும்பொழுது சொன்னாங்க. நான் சகாபாவை சந்திச்சேன், அரசியல் குறித்த விஷயங்கள்லாம் பேசினாங்க. அவங்க கூட இணையறீங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தியில் வந்துச்சு. நீங்க என்ன சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன பேசுனீங்க? இல்லை, நான் இப்பொழுது சமீபத்தில் சந்திக்கவில்லை. நான் வரை சந்தித்தே ஒரு 4 ஆண்டுகள் இருக்கு. அப்பொழுதெல்லாம் என்னை நிறைய பேர் சந்திப்பார்கள். அலுவலகத்திலே வந்து என்னை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். ஒரு காலம் நான் அரசியலிலே இணைகின்ற அந்த பேச்சை எல்லாம் நான் எடுத்ததில்லை. நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டிற்கு ஐஏஎஸ் வழியாக பங்களிப்பு செய்கிறேன் என்றுதான் நான் சொல்லி அனுப்பினேனே ஒழிய நான் எந்த சூழலிலும் யாரோடும் சேர்ந்து அரசியலிலே பங்களிப்பு செய்வதாக முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்கு சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகி இருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்லை கிங் மேக்கரும் இல்லை, அவர் வெறும் ஒரு ஜோக்கர். அவர் இவர் நான் கிங்கா கிங் மேக்கரான்னு அவரா வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ போய் சந்திப்பு பல செய்திகளை பேசுகிறோம். இந்திய அரசியல், தமிழக அரசியல், உலக அரசியல், திரைப்படம் குறித்து ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல் நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால். நான் வரை சாப்பிட்டது இவ்வளோ பெரிய கால் இருந்தது. என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும். வான்வெளி என்ன சொன்ன வான்வெளி பிரியாணி எங்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். சந்தோஷம் பந்தயம் போட்டு சாப்பிடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டு. இன்னொரு சொல்லு. முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டு. இறால் அப்படின்னா 6 வகை இறால். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணுங்க இந்த சமையக்காரர் கொடுக்கணும். கலை மூலமாக தான் சில கருத்துக்களை சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட. அதனால நாடகம், சினிமா இது எல்லாத்துலேயும் நமக்கு பயிற்சி வேணும். அப்படின்னு பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதிராஜா, மகேந்திரன், சீமான், இன்னும் ஒரு 4-5 பேர் இந்த சினிமாவை பத்தி, நாடகங்களை பத்தி, இந்த கலையை பத்தி பயிற்சிக்காக கொடுத்த 6-10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசுனதுதான். எங்க போய் என்னமோ உலக அரசியல உட்காந்து பேசுற மாதிரி எதையாச்சும் சொல்லியா? கண்டன பேருரையாற்ற எங்கள் பேர்